ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஜர்னி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை வச்சு புளிக்குழம்பு செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயத்தை முதல்ல இந்த மாதிரி 2-3 கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சைடில் இருந்து ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கிறேன். இப்போது நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது 3/4 வேக்காட்டு அளவுக்கு எண்ணெயிலே வேகிற மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக. சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 minutes தான் மேக்ஸிமம் ஆகும். அப்பப்போ மட்டும் கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் முழுசாக சேர்த்துக்கோங்க. வத்தல் தூள் உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை மூணையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. மசாலா வாசனை நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதில் சேர்த்துடலாம். புளி ரொம்ப புளிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இதில் புளி தண்ணியும் சேர்க்க போகிறேன். அப்புறமா புளிப்புக்காக ஒரு தக்காளியும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னா ஆப்ஷனலாக விட்டுக்கோங்க. ஆனால் அதில் சேர்த்தா குழம்பு நல்லா திக்காக வரும், அதுக்காக தான். இன்னொரு தண்ணி புளி சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு தக்காளி. இதை மூணையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றின புளி கரைசல் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை திக்காக வேணும் அப்படின்னா திக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். புளிக்குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியது தான். குழம்புமே நல்லா கொதிச்சு வருது, வாசனையுமே நல்லாயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்தோடனே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. புளிக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுக்கோங்க. இப்படியே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய் பாய்.